அதுக்கப்புறம் வேற எவனாச்சும் வச்சிருந்தானா அதையும் எடுத்து வச்சு கொண்டாடுறோம் இல்லைங்களா? காதலர் தினம் கொண்டாடுறோம், பிரிவு தினம் கொண்டாடுறோம், அது இப்ப அம்மா டே, அப்பா டே, அம்மா டே, சில்ட்ரன்ஸ் டே, லவ்வர்ஸ் டே, எல்லா டேயும் கொண்டாடுறோம். அது எல்லாமே என்னன்னா நம்மளுடைய லைஃப்பை டெய்லி புதுசு புதுசாக வச்சுக்கிறதுக்கான முயற்சி தானே தவிர இது தப்பு ஒன்றும் இல்லை. அதனால் இதை கொண்டாடுறதுனால நம்மளுக்கு எதுவும் நல்லதும் கிடையாது. நம்ம பொதுவாக ஜோசியத்தில் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, ஆண்டுகள் பிறந்துருச்சு, புத்தாண்டு என்கிட்ட நிறைய டிவியில் நானும் பேசிக்கிறேன். 2025 எப்படி இருக்கும், 2024 எப்படி இருக்கும்லாம் கேட்பாங்க. இது வந்து ஆண்டுகளுக்கு நம்ம பலன் சொல்கிறது கிடையாது. ஏன்னா ஆங்கில ஆண்டுகளை தான் நம்ம இப்போ பேசுகிறோம். 2025 கிரிகோரியன் ஆண்டு. இந்த கிரிகோரியன் ஆண்டுக்கு ஒரு சின்ன வரலாறு இருக்குது. இது வந்து கிறிஸ்து பிறப்போட ஒட்டி கொண்டு வராங்க. அதனால் வந்து இதுக்கு அந்த பிறப்பு மட்டுமே வரலாறு, அதுக்கு வேற ஒரு கணக்குகள் எதுவும் கிடையாது. அது 12 மாதங்களுக்கு ஒவ்வொரு அரசர்களுடைய பேர். ஃபஸ்ட்டு 10 மாதமாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு 400 வருஷத்துக்கு முன்னால் 14 நாள் தள்ளி போட்டு 12 மாதமாக மாற்றினாங்க. நம்ம ஊருக்கு வந்து ஒரு 300-400 வருஷம் தான் ஆகுது இந்த சிஸ்டம். இது வந்து வேர்ல்டு வைடு ஈஸியாக இருக்கான்னு எடுத்துக்கிறோம். ஆனால் நம்மளுடைய தமிழ் மாதங்களுக்கு பேசிக்காக கணித பாரம்பரியங்கள் இருக்குது. அப்போ தமிழ் வருட பிறப்புகள், அதனால தான் வந்து மகாராஜா, சக்கரவர்த்தி, ராஜா, மந்திரிலாம் வருடங்களுக்கு சொல்லுவாங்க.